வாழ்க வளமுடன். தேவக்கோட்டை சீதாலட்சுமி. மாற்றம் வரும், வராமல் போகாது. குதிரையை தண்ணீர் வரை இழுக்கலாம், ஆனால் குடிக்க வைக்க முடியாது. இது வெறும் பழமொழி மட்டுமல்ல, இது வாழ்க்கையின் கண்ணாடி. யோசியுங்கள் ஒரு நிமிடம். வாழ்வில் எத்தனை முறை இது நடந்திருக்கிறது? நெருங்கிய நண்பன் தவறான பாதையில் போகிறான், நீங்கள் தடுத்தீர்கள், அவர்கள் கேட்கவில்லை. உறவினர் ஒருவர் தினமும் கஷ்டப்படுகிறார், நீங்கள் வழிகாட்டினீர்கள், அவர்கள் பின்பற்றவில்லை. குழந்தைகள் தவறான சேர்க்கையில் இருக்கிறது, நீங்கள் அன்போடு சொன்னீர்கள், அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் என்ன செய்தீர்கள்? மீண்டும் முயற்சித்தீர்கள், மீண்டும் சொன்னீர்கள், ஆனால் மாற்றம் வரவில்லை. இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என்னால் யாரையும் மாற்ற முடியவில்லையே, நான் என்ன செய்தாலும் பயனில்லையே, என்னை யாரும் கேட்பதில்லையே, நான் தோல்வியாளன் என்று நினைக்கிறீர்கள். நிறுத்துங்கள், இந்த எண்ணம் எல்லாம் போய். உண்மை என்னவென்றால், உன் கடமை என்ன என்று உனக்கு தெரியுமா? உண்மையை சொல்வது உன் கடமை, அதை ஏற்பது அவர்கள் கடமை. நல்வழி காட்டுவது உன் கடமை, அதில் நடப்பது அவர்கள் தேர்வு. அன்பு கொடுப்பது உன் இயல்பு, அதை புரிந்து கொள்வது அவர்கள் முதிர்ச்சி. இந்த இரண்டையும் கலைத்து விட்டாய், கலந்து விட்டாய். அதனால் தான் நீ உடைகிறாய். இதை புரிந்து கொள். விவசாயி விதை விதைக்கிறான், மழை பெய்யும் நேரம் அவன் கையில் இல்லை. ஆனால் விதை விதைப்பதை நிறுத்துகிறானா? இல்லை. விளக்கு எரிகிறது, இருளை விரட்டுவது அதன் இயல்பு. யார் பார்க்கிறார்கள், யார் பார்க்கவில்லை என்று விளக்கு கவலைப்படுகிறதா? இல்லை. அலை கரையை தொடுகிறது, கரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அலை திரும்ப வருகிறது. சோர்வடைகிறதா? இல்லை. நீயும் அப்படியே இரு. சொல்லு, காட்டு, அன்பு கொடு, விளைவை கடவுளிடம் விட்டுவிடு. இன்று முதல் இந்த மூன்றையும் மனதில் பதியுங்கள். உன் வேலையை செய், முழுமையாக சொல்ல வேண்டியதை சொல், காட்ட வேண்டியதை காட்டு, அன்பு கொடுக்க வேண்டியதை கொடு. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். விளைவை கட்டுப்படுத்த முயற்சிக்காதே, அது உன் வேலை இல்லை. அது அவர்களின் பயணம், அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அவர்கள் தயாரான போது மாற்றம் வரும். உன் மன சமாதானத்தை பாதுகாத்துக்கொள். நீ உடைந்தால் யாருக்கும் உதவ முடியாது. நீ நிலைத்திருந்தால் உன்னை பார்த்தே அவர்கள் மாறுவார்கள். உன் அமைதியே உன் மிகப்பெரிய ஆயுதம். இறுதியாக ஒரு வார்த்தை. நீங்கள் தோல்வியடையவில்லை, நீங்கள் விதைத்தீர்கள், அது முளைக்கும் நேரம் இன்னும் வரவில்லை, அவ்வளவுதான். விதையை நம்பு, உன்னை நம்பு, கடவுளை நம்பு. மாற்றம் வரும், வராமல் போகாது. எவ்வழி நல்வழி, அவ்வழி நம்வழி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.